சீமானவர்களும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் மாதிரி செயல்படுறாங்க. அது அம்பலமாயிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் தேசியம் பேசுற நீங்க எதுக்காக பெரியார் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க? சரி, இதுக்கே அண்ணன் திரும்ப இவ்வளவு கொந்தளிப்பாங்க. நான் அந்த மேடையில் ஏறினதுக்கு உத்தவ் தாக்கரே இருக்காரு. சாவர்கர் என் கடவுள் என்று முழங்கக்கூடியவர் உத்தவ் தாக்கரேவை மத சார்பற்ற இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படி சேர்த்துக்கிட்டாங்க? வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்தில் அண்ணன் திரும்ப பங்கேற்றாரா இல்லையா? இங்க வாஜ்பாய்ங்கிற ஒரு ஆளுக்கு வந்து வீர வணக்கம் நீங்க பேசலாமா? நீங்க பாஜக கூட்டணி வைக்காத கட்சியா? திரும்ப வந்து அறிவாலயத்தோட அடியாளாக மாறி போனார். திமுகவை நோக்கி நம்ம விமர்சனத்தை வச்சோம்னா குறுக்க விழுந்து அவர் பாஞ்சு அவர் அடியை வாங்கிக்கிட்டு அவர் வந்து சண்டைக்கு வர்றாப்புல. பெரியாரை வந்து நம்ம புறந்தள்ளுறது ஒரு நாள் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. நான் பெரியார்னு சொல்லாம ஈவரான்னு சொன்னாலே எனக்கு ஒரு புத்தகம் குத்தப்படுது. ராமசாமின்னு சொன்னாலோ ஈவரான்னு சொன்னாலோ என்ன பிரச்சனை கேட்கிறேன்? தமிழ் தேசிய கடப்பாடு கொண்டு திராவிட தாக்கட்டுன்னு சொன்னாலும் நம்ம ஏத்துக்கலாம். தாய்மண் இதழ்ல அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ரவிக்குமார் பெரியாரை மறுபரிசீலனை பண்ணணும். பிரபாகரன் பேர் சொல்லி சீமானவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு திருமாவளவன். படுபாதகத்தை செஞ்ச இன படுகொலையாளர்கள் வந்து இந்த ராகுல் காந்தியும் சோனியா காந்தி. ராஜபக்சே அங்க கொன்னா இவங்க எல்லாத்தையும் கொடுத்து வேடிக்கை பார்த்தாங்க. அந்த சோனியா காந்தியோட ராகுல் காந்தியோட கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம கூட்டணி பண்ணிக்கிறீங்களே. திருப்பரங்குன்றம் அந்த இதுக்காக ஆர்ப்பாட்டம் பிரச்சனைக்கு முதல் தூபம் போட்டது யார்? விதைய போட்டது யார்? இதே திமுக. பாஜக அதை வச்சு அரசியல் பண்றேன். அப்ப அந்த திமுக பத்தி ஒரு வார்த்தை பேச துப்பு இல்லாத திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியை பேச என்ன அருகதை இருக்கு? ஈரோட்ல பிரச்சாரம் பண்ண விஜய் அவர்கள் களத்தில் இருக்கவங்க மட்டும் தான் நாங்க எதிர்ப்போம் சொல்லியிருக்காங்க. களம்னா என்ன தெரியுமா விஜய்க்கு? உன்னை பார்க்க வந்து 40 ரூபாய் செத்து போனப்ப களத்தை விட்டு ஓடி போனாலும் நீ கட்சி ஆரம்பிச்ச பிறகு 2 இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல் போட்டி போடல, நிலைப்பாட்டு அறிவிக்கல. இல்ல தன்னெழுச்சியா மக்கள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போய் பாத்தீங்களா? இல்ல அவங்கள வர சொன்னேன். இங்க திருவண்ணாமலை பக்கம் விழுப்புரம் பக்கம் வெள்ளம் களத்துல போய் பாத்தீங்களா? இல்ல அவங்கள வந்து நிவாரணம் ஆயிட்டு போன்னு சொன்னேன். களத்துக்கே போகாம பனையூர் பண்ணையாரு காரி துப்புறான் உன்னை. நீ களத்தை பத்தி பேசலாமா? களத்துல இல்லாத ஒரு கூட்டம்னா அவங்க தான். ஒன்னு ஆஃப்லைன்ல இருப்பாங்க, இன்னொன்னு ஆன்லைன்ல இருப்பாங்க. அதே போல மாவட்ட பொறுப்பா, ஒன்றிய பொறுப்பா, இல்ல விஜய் போய் பார்க்கணுமா, இல்ல விஜய் பார்க்க முதல் வருஷத்துல உட்காரணுமா, எல்லாத்துக்கும் காசு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அவரே கல்லாக்கடத்தானே வந்திருக்காரு. அவரே பிளாக் டிக்கெட் விற்கிறாள் தானே. 2000 ரூபாய் காசு கொடுத்தானே தட்டி கேளுங்க எனக்கா சொல்லியிருக்காரு. விஜய்க்கு முதல்ல வந்து அந்த நாற்காலில் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து இது சொல்லணும். முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து என்ன செய்யறாரு அதான் தெரியாது. முதலமைச்சர் என்ன பண்ண போறாரு தெரியாது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமானம் கார்த்திக் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சியை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. சீமானவர்களும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் மாதிரி செயல்படுறாங்க, அவங்க பாஜக பிள்ளைகள், அது அம்பலமாயிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் தேசியம் பேசுற நீங்க எதுக்காக பெரியார் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்படி நான் பாக்குறீங்க அதை? இல்லை, வழக்கமான கருத்துருவாக்கம் தான் இது. நாம் தமிழர் கட்சியை நோக்கி கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவுடைய பி டீம், ஆர்எஸோட அடியாளு, இந்துத்துவ கைக்கூலி, இது போன்ற கருத்துருவாக்கங்கள் திரும்ப திரும்ப செய்யப்படுது. ஒரு அவதூறு பரப்புரை வந்து கட்டல் தொடப்படுது. 2018-19 காலகட்டத்தில் கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் வந்தப்போ பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற விமர்சனத்தை இதே அண்ணன் திரும்ப வச்சார். அப்போ ஆர்எஸோட மூத்த பிள்ளை அவர் தான். அந்த மூத்த பிள்ளை இப்போ அறிவாலயத்தெலாம் தவழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மூத்த பிள்ளை அண்ணன் திரும்ப அரவணைக்கிறாரா இல்லையா? அப்போ கமலஹாசன் வந்து பாஜகவோட பி டீம்னாங்க, இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்களா? அப்போ நாம் தமிழர் கட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில், இந்த பாஜக வந்த பிறகு 10 ஆண்டு காலத்தில் எந்த பாஜகவோட சட்டத்தை, திட்டத்தை, அவங்க நிலைப்பாட்டை, அணுகுமுறையை, கொள்கை முடிவை நாம் ஆதரித்தோம்? முழுக்க முழுக்க பாஜகவை இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி அளவுக்கு எந்த கட்சியும் எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனால் இப்போ எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விஜில் அமைப்பு மேடையில் வந்து அந்த மேடையில் வந்து ஏறினது. இப்போ விஜில் அமைப்பு மேடையில் ஏறதால நம்ம பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸோட பிள்ளை அப்படின்னா, அதே மேடையில் வந்து இந்து ராம் இருக்கார். இந்து ராம் இருக்கார். அந்த இந்து ராமுக்கு இதே அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் சுடருங்கிற விருதை கொடுத்துருக்காரு. அதே போல் பெரியாரியவாதி நன்னன், காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மணிசங்கரையர், அவங்களாம் அந்த மேடையில் இருக்காங்க. அந்த அந்த விஜில் அமைப்பு மேடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாற்று கருத்து கொண்டவங்களையும், மாற்று சித்தாந்தம் கொண்டவங்களையும், மாற்று அமைப்பை சேர்ந்தவங்களையும் ஏற்றக்கூடிய மேடை, அதற்கான களம் அமைக்கிறதா இது அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே போய் என்ன பேசினோம்னா, கடந்த ஆண்டு பாரதியாரோட புகழ்வணக்க கூட்டத்தில் அண்ணன் சீமான் என்ன பேசினாங்களோ அதோட தொடர்ச்சியாக நீச்சியாக தான் பேசினாங்க. சனாதனத்தை ஆதரித்து பேசலை, சமத்துவத்தை தான் பேசினாங்க. அங்கே மோடியையோ அமித்ஷாவையோ வந்து ஒரு இடத்துல கூட பாராட்டி பேசலை. தலைவர் பிரபாகரன் அப்படின்னு தான் முழக்கம் போட்டாங்க. அந்த இந்துத்துவாவையோ மனு தர்மத்தையோ ஏற்று பேசலை, மாறாக உயிர்மை நேய கோட்பாடை தான் பேசினாங்க. இல்லை, பிராமண கடப்பாரை கொண்டு நான் வந்து திராவிட தகர்ப்பேன்னு சொல்கிறது அது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனைத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க. வெங்கட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனரை வந்து திமுகவோட கொள்கை வகுப்பணிலே வச்சார். அப்போ பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனைத்தை ஒழிப்போம்னாங்களே, பார்ப்பனைத்தை ஒழிச்சிட்டாங்களா?
அண்ணன் சீமான் வந்து இவங்க சொல்கிற வாதப்படி பிராமண கடப்பாறைன்னு சொன்னாரா, பிராமணிய கடப்பாறைன்னு சொன்னாரா? பிராமண கடப்பாறை தான் சொன்னார். அப்போ தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு பிராமணர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்க நாம் தமிழர் கட்சியோட பயணித்து இந்த போலியான இந்த திராவிடத்தை வீழ்த்தறதுல என்ன பிரச்சனை? இல்லை, தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு நான் திராவிடத்தை அகற்றுன்னு சொன்னா கூட நம்ம ஏற்றுக்கலாம். பிராமண கடப்பாறை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி. அதாவது பிராமணர்களும் நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடை ஏற்றுக்கிட்டு, கொள்கையை ஏற்றுக்கிட்டு, தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கிட்டு, தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு வந்தால் என்ன பிரச்சனை? அவங்க வரட்டுமே. நாம் என்ன சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி அவங்களையும் சேர்த்துக்குவோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்குவோம். எல்லா மொழிவழி தேசியங்களுக்கும் வழங்குறது போல இங்கே வந்து வகுப்பாரி பிரதித்துவத்தில் எல்லாருக்கும் வழங்குறது போல அமைச்சர்ல அவங்களுக்கும் இடம் கொடுத்து போகிறோம். நீதி கட்சியோட முதல் இது இருக்குல்ல, நீதி கட்சி முதலாக வந்து வகுப்பாரி பிரதித்துவம் கொண்டு வந்தாங்கல்ல, அதில் பார்ப்பனருக்கும் இடம் அடித்தாங்க 2 இடம். அப்போ அதில் என்ன பிரச்சனை? அப்போ வந்து அது வந்து என்ன சொல்கிறது, பெரியார் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, இதே அண்ணன் திருமா ஆசிரியராக இருந்த தாய்மண் இதழில் 11 வாரம் நினைக்கிறேன், 11 வாரம் தொடர்ச்சியாக ரவிக்குமார் எழுதின பெரியார் மறுபரிசீலனை அப்படிங்கிற தலைப்பில் எழுதின கட்டுரை வந்துச்சு. அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ரவிக்குமார் பெரியாரை மறுபரிசீலனை பண்ணணுன்னார். கடைசியாக முடிக்கிற தருணத்தில் எப்படி முடித்தார்னா, இந்த கட்டுரையை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா கருத்து பிழையாக இருக்குது அப்படின்னு முடிக்கல. இந்த கட்டுரை இந்த தொடர் வந்து முடிவடையலாம், ஆனால் பெரியார் மீதான மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு போடப்பட்டுச்சு. அந்த கருத்துக்களுக்கு தாய்மொழி இதழ் என்னைக்காவது அதை தவறாக நாங்கள் பிரசுரிச்சிட்டோம், அதுக்கு வருந்துறோம், மன்னிப்பு கேட்குறோம், திரும்ப பெறன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அன்னைக்கு பெரியாரை மிக கடுமையாக விமர்சித்தாங்களே, மறுபரிசீலனை நாங்கள். அப்போ என்ன அர்த்தம்? பெரியாரை ஏற்றதை மறுபரிசீலனை பண்ணுறோம், இது தவறாக திட்டம் போல இருக்குது அப்படின்னு மீளாய்வு பண்ணுறாங்க. எப்போ? அப்போவே. அப்போ அவங்க மீளாய்வு பண்ணுற காலகட்டம் வேறு, நம்ம மீளாய்வு பண்ணுற காலகட்டம் வேறு. இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை வந்து நம்ம புறந்தள்ளுறது ஒரு நாளில் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. நாம் தமிழர் கட்சியோட தொடக்க காலத்தில் 2010-11 காலத்தில் பார்த்தீங்கன்னா மேடை பதாகையில் ஒரு பக்கம் தலைவர் படம், இன்னொரு பக்கம் பெரியார் படம் அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு 2012 காலகட்டத்தில் ஆண்ட்ரோவையும் கூடி பெரியாரை முன்னெடுத்த தேவையில்லை, பெரியாருக்கு பதிலாக வள்ளுவரை முன்னெடுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். அப்போ வள்ளுவருங்கிறப்ப பெரியார் தவிர்க்கிறோம், கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு தோழமை அமைப்புகளாக இருந்த குளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன் போன்றவங்க நாம் தமிழர் கட்சி விட்டு விலகுறாங்க, நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனத்தை வைக்க தொடங்குறாங்க. இது 2012 காலகட்டத்தில். அதுக்கும் பிறகு கூட நம்ம பெரியாரை வழிகாட்டி அப்படிங்கிற அளவில் வச்சோம். அதுக்கு பிறகு நம்ம பெரியார் மண் அப்படி உருவகப்படுத்த எதுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். கடைசியாக கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி கூட மூக்கையத்தவர் கூட்டத்தில் வந்து பெரியார் குறித்தான விமர்சனத்தை வந்து அண்ணன் சீமான் வச்சாங்க. அதோட நேர்ச்சியாக தொடர்ச்சியாக பார்க்குறப்ப இது தேவையில்லை, பெரியாரை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியங்கிறது அது கஷ்டம் அப்படின்னு முடிவுக்கு வர்றோம். இன்னும் சொல்ல போனால் இதே நிலைப்பாட்டில் வந்து தொடக்கத்தே இருக்காங்க. யாருன்னா ஐயா மணியரசன், அவன் எந்த காலத்தையும் பெரியாரை ஏற்கலை. அப்போ வேண்டாங்கிற முடிவுக்கு வர்றோம். நீங்கள் பெரியாரன்னு ஈவராக கொண்டாடுங்க, எங்களுக்கு பெரியாரா பல பேர் இருக்காங்க, எங்க வள்ளுவனை தாண்டி ஒரு பெரியார் இல்லை, எங்களுக்கு அது போதுங்கிறோம். அது என்ன பிரச்சனை? வேண்டாம்னா அமைதியாக இருந்துக்கலாம், எதுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அவங்களை காயப்படுத்திட்டு இருக்கீங்க? அவர்கள் விமர்சனங்கிறது அதாவது பெரியாரை தனிநபர் தாக்கல்லாம் கொடுக்கல, அவதூறாலாம் பேசல, வசைபாடல. அவர் என்னென்ன பண்ணாரோ அதை செயல்பாடு, அந்த கருத்துக்கள், அதை வந்து பகுப்பாய்வு பண்ணுறோம், அதை மதிப்பிடுறோம், அது சரி தப்பு அப்படின்னு மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறோம். இல்லை இது பிழை, நாங்கள் சொல்கிறது வந்து பிழையாக இருக்குது, திருச்சி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் மாற்று கருத்தை வைங்க, நீங்கள் தர்க்கம் செய்யுங்க, நீங்கள் தர்க்க நியாயத்தை வைங்க. பெரியார் இந்த காலத்தில் வந்து இஸ்லாமிய மக்கள் எப்படி சொன்னார் அப்படின்னா ஏன் சொன்னார்னு சொல்லுங்கள், தர்க்க நியாயத்தை சொல்லுங்கள். அப்போ ஒவ்வொன்றும் கீழ்வெளியில் வந்து ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு தர்க்க நியாயத்தை சொல்லுங்கள். அதை சொல்லாமல் பெரியார்னு சொல்லாமல் ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டாலே, ஈவேரான்னு சொல்லிட்டாரு, இது வந்து சங்கிகளின் மொழியாடல், அவங்களோட மொழி வடிவம். அப்போ இவங்க பாஜக பிடிஎம்னா என்ன பண்ணுறது? நான் பெரியார்னு சொல்லாமல் ஈவேரான்னு சொன்னாலே எனக்கு ஒரு உத்தரவு குத்தப்படுது. அப்போ எவ்வளோ வலுக்கட்டாயம் தெரிஞ்சுக்கிறீங்க? பெரியாருங்கிறது பட்டம், ஈவேராங்கிறது தான் பேர். இப்போ ராமசாமின்னு சொன்னாலோ ஈவேரான்னு சொன்னாலோ என்ன பிரச்சனை கேட்குறேன்? அப்போ இதில் வந்து அவரை வந்து ஒரு கடவுள் போல் ஆக்கிட்டாங்க. அதாவது புத்தர் வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னாரு, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னாரு. ஆனால் புத்தனின் பேரில் பர்மாவில் ஈழத்தில் இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டுச்சு. அதே போல் பெரியார் வந்து அவரை வந்து ஒரு கடவுள் போல் மாற்றி அவரை விமர்சிக்கிறது, அப்புறம் அவர் பேரை சொன்னாலே வந்து அது தீண்டாமை, தெய்வ குத்தாயிரும் அப்படின்னு அளவுக்கு போகிறாங்க. இதில் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஐ சமரசம் இல்லாமல் இருக்குது. சரி, இதுக்கே அண்ணன் திரும்ப இவ்வளோ கொந்தளிப்பாங்கன்னா அந்த மேடையில் ஏறினதுக்கே உத்தவ் தாக்கரே இருக்கார். சாவர்கர் என் கடவுள் என்று முழங்கக்கூடியவர், சாவர்கர் என் கடவுள் என்று முழங்கக்கூடியவர். அதே போல் இந்துத்துவம் என் ரத்தத்தில் ஊறி கிடக்கு என்று சொல்லக்கூடியவர். அந்த உத்தவ் தாக்கரேவை
மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படி சேர்த்துக்கிட்டாங்க? எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? பாஜக கூட இந்துத்துவாவில் கொஞ்சம் சமரசம் பண்ணும். ஆனால் வீரியம் இல்லாமல் இருக்கிறது சிவசேனா. பால் தாக்கரே அன்னைக்கு, இப்போ உத்தவ் தாக்கரே. இன்னைக்கு அவர் கையில் சிவசேனா இல்லைனா கூட உத்தவ் தாக்கரேயின் கோட்பாடு உத்தவ் தாக்கரேவுக்கும் பாஜகவுக்கும் அரசியல் முரண்தானையுடைய அரசியல் சண்டைதானையுடைய கோட்பாட்டு முரண் இல்லை. பாபர் மஸ்ஜித் இடிப்ப இன்னைக்கு வரைக்கும் உத்தவ் தாக்கரே ஸ்டாலின் தான் பேசுவார். அந்த உத்தவ் தாக்கரே எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? உத்தவ் தாக்கரேட கூட்டணி வச்சுக்குவீங்க. அது உங்களுக்கு மத சார்பற்றது. நாம் தமிழக கட்சி அந்த மேடலை ஏறி எங்கள் அரசியல் பேசினா அது பிள்ளையாடுதா? சரி, அதுக்கு பேசார்ல. வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்தில் அண்ணன் திரும்ப பங்கேற்றாரா இல்லையா? வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்தை ஏன் ஏறினீங்க? நாங்கள் பாரதிய பேச விஜய் அமைப்பு மேடல் ஏறக்கூடாது. நீங்கள் வாஜ்பாயை பேச நீங்கள் பாஜக மேடையே ஏறுவீங்க. வாஜ்பாய்க்கு வீர வணக்கம்னாரு. வீர வணக்கம்ங்கிற இந்த முழக்கமே போராளிகளுக்கு போடப்பட வேண்டிய முழக்கம். நீங்கள் வாஜ்பாய்ங்கிற ஒரு ஆளுக்கு வீர வணக்கம் நீங்கள் பேசலாமா? நீங்கள் பாஜக கூட்டணி வைக்காத கட்சியா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அன்னைக்கு திரும்ப எங்கே இருந்தார்? பாஜக திமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே வைத்தவர் திரும்ப. ஆனால் எப்படி பாஜக கூட்டணிக்கு போனீங்க? முறை சட்டமன்ற உறுப்பினர் அப்போ தான் வர்றாரு. ஆமாம், அதில் கெச்ராஜா காரைக்குடி வெற்றி பெறுறாரு. திரும்ப மங்களூர் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுறாரு. அப்போ பாஜக பெற்ற வெற்றியில் விசிகா வாக்கு இருக்குது, விசிகா பெற்ற வெற்றியில் பாஜக வாக்கு இருக்குது. ஆனால் ஏன் கூட்டணிக்கு போனீங்க? 2001 கூட்டணியில் இருந்தீங்க பாஜகவோட. 2002 குஜராத் இனப்படுகொலை அன்னைக்கு கூட்டணியில் இருந்த அமைச்சர்கள் இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கூட்டணியை விட்டு வெளியேறினார். நீங்கள் வெளியேறல. 2004 வரைக்கும் கூட்டணியை தொடர்ந்தீங்க. அப்போ எங்கே போச்சு இந்த மதவாத எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்த மனுதர்ம எதிர்ப்பு, இந்த மதவாத கோட்பாடுகளுக்கான இந்த சண்டை, இதெல்லாம் எங்கே போச்சு? வாஜ்பாய் என்ன இந்துத்துவ என் கோட்பாடில் பெரியார் தான் என் கோட்பாடுன்னு சொன்னாரா? வாஜ்பாய் என்ன பெரியாரிஸ்டா? அவர் யார்? அன்னைக்கு அகண்ட பாரதம் வேண்டான்னாங்களா? இந்து ராஷ்டிரா வேண்டான்னாங்களா? சனாதனத்தை இறக்க மாட்டேன் சொன்னாங்களா? ஜவாஹர்லாம் சொல்கிறாருங்க. அறுதி பெரும்பான்மை மட்டும் வாஜ்பாய் கிடச்சிருந்தா இன்னைக்கு மோடி எப்படி பார்க்குறோமோ அதே போல் வாஜ்பாயை பார்த்துருப்போம்னு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? வாஜ்பாயோட கையை குடிக்க விட்டு இன்னைக்கு என்ன நீங்கள் பேசுகிறீங்க? யாரை கட்டாலும் பாஜக பி டீம் இந்துத்துவா கைகுடினா பக்கத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றுக்கு மோதிக்குது. கேரளாவில் காங்கிரஸை பாஜக பி டீம்னு கம்யூனிஸ்ட் சொல்லுது, கம்யூனிஸ்டை பாஜக பி டீம்னு காங்கிரஸ் சொல்லுது. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் மம்தா பானர்ஜி பாஜகவை ஏஜென்ட் எடுக்கிறாங்க. என்ன நிலைப்பாடு, என்ன கோட்பாடு? அப்போ இது முழுக்க முழுக்க திரும்ப அறிவாலயத்தோட அடியாளாக மாறிப்போனார். அறிவாலயத்தோட அடியாளாக, கருத்தியல் அடியாளாக மாறிப்போனார். அதனால் திமுகவை நோக்கி நம்ம விமர்சனத்தை வச்சோம்னா குறுக்க விழுந்து அவர் பாஞ்சு அவர் அடியை வாங்கிக்கிட்டு அவர் சண்டைக்கு வர்றாப்புல. அதுதான் நடக்குது. பிரபாகரன் பேர் சொல்லி சீமானவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். தலைவர் பேரை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரா? இனத்தை அழித்து முடித்த கட்சி காங்கிரஸ். உலகத்துக்கே தெரியும், பட்டவர்த்தனமான உண்மை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவங்க சுய விருப்பத்துக்கு ஈழத்தில் மக்கள் கொன்றளிக்கப்பட்டாங்க. முழுக்க முழுக்க பணம் கொடுத்து அதிகாரமாக துணினொன்று பன்னாட்டளவில் ஒரு அணுச்சரிக்கை செஞ்சு ஆயுதம் கொடுத்து இராணுவ தளவாடங்களை அனுப்பி எல்லாத்தையும் பண்ணி தமிழ்நாட்டில் எந்த எழுச்சியும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீ போற நடத்து அப்படின்னு எல்லாத்தையும் பண்ண படுபாதகத்தை செஞ்ச இன படுகொலையாளர்கள் இந்த ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும். ராஜபக்சே அங்கே கொன்னா இவங்க எல்லாத்தையும் கொடுத்து வேடிக்கை பார்த்தாங்க. அந்த சோனியா காந்தியோட ராகுல் காந்தியோட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் கூட்டணி பண்ணிக்கிறீங்களே. எந்த காலத்திலையும் நான் காங்கிரஸோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது, கூட்டணி கிடையாது, உறவு கிடையாதுன்னு சொன்னாரே. இப்போ அதே காங்கிரஸோட கொஞ்சம் குழவிட்டு இருக்காரு. யார் ஏமாத்துறது? யார் ஏமாத்துறது? ராஜபக்சே போய் பார்த்தீங்க, அதுக்கு விளக்கம் சொன்னீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த வழியாக தான் போக முடியும், அப்படி போய் தான் அங்கே பார்க்க முடியும். நீங்கள் சரி அதை வச்சுக்குவோம், அதை கூட ஏற்றுக்கும் வச்சுக்கோமே. சோனியா காந்தியோட ராகுல் காந்தியோட ஏன் உறவு கொண்டாடுறீங்க? காங்கிரஸ் இனத்தை அழிச்ச கட்சியா இல்லையா? எந்த விதத்தில் பாஜகவுக்கு காங்கிரஸ் சளைச்சது? ரெண்டுக்கா தானே, ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் தானே. நாட்டு மக்களுக்கு தெரியும், உலக தமிழ் சொந்தங்களுக்கு, ஈழச் சொந்தங்களுக்கு தெரியும் யார் தலைவரை தூக்கி சுமக்கிறா, யார் தலைவர் பேரை சொல்லி அரசியல் பண்ணான்னு. இன்றைக்கி அத்தனை கட்சிகளும் விசிகா, மதிமுக, இந்த பெரியார் இயக்கங்கள், குளத்துமணி அமைப்பு, கு ராமகிருஷ்ண அமைப்பு, சுவீரபாண்டியன் எல்லாரும் ஈழத்தை கடந்து மறந்து போயிட்டாங்க. எல்லாரும் மறந்து கடந்து போயிட்டாங்க. ஏன்னா ஈழத்தை பேசினா திமுக அடி வாங்கும் அப்படிங்கிறதுனால. நாம் தமிழக கட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தலைவர் மதிமுகவுக்கு தலைவர் வைகோ தான்.
விசிகாவு தலைவர் திருமாவளவன் தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பிள்ளைகள் தலைவர்னு தலைவர் பிரபாகர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி எல்லாரையும் வளர்த்துக்கிறான் சீமான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிழைக்க போன இடத்துல நாடு கட்டு போராடுறாங்க அப்படிங்கிற அந்த கருத்தோட்டம் தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஈழம்னா என்ன, அந்த நாடு யாருக்கான நாடு, அங்கே நடந்தது என்ன, அந்த விடுதலை போராட்டம் எப்படிப்பட்டது, விடுதலை புலிகள் வந்து எப்படிப்பட்டவங்க, மாவீரர்கள் என்ன ஏகம் பண்ணாங்க, தலைவர் எப்படி களத்தினாரு, எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துரைச்சது, வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் அண்ணன் சீமான். நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பின்பு, அண்ணன் சீமானோட அரசியல் வருகைக்கு பின்பு தான் எல்லாமே வெளி உலகம் தெரிஞ்சிச்சு. அப்போ உலக தமிழ் சொந்தங்களுக்கு தெரியும் யார் வந்து கங்காளி வேலை பார்க்குறா, யார் இந்த இடத்துக்கு உண்மையாக இருக்கான்னு. கத்தி பேசுறது உறக்க பேசுறதுனால உண்மையாயிடாது, அதெல்லாம் வந்து நியாயமாயிடுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரும் கத்தி தான் பேசுறாரு, உறக்க தான் பேசுறாரு. அவர் என்ன சன்ன குரலையாக பேசிட்டு இருக்காரு. அவர் எங்கே போய் என்ன பேசுறாரு? திருப்பரங்குன்றம் அந்த இதுக்காக ஆர்ப்பாட்டம், திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு ஆர்ப்பாட்டம், அதுதான் பண்ணுறாரா? அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து முதல்ல பற்ற வச்சது யார்? பிரச்சனைக்கு முதல் தூபம் போட்டது யார்? விதைய போட்டது யார்? இதே திமுக. திருப்பரங்குன்றம் மலை மேலே தர்காவுக்கு விஷயம் தெரியுமா இருக்காது? திருப்பரங்குன்றம் மலை மீது நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், இது பாட்டு. அப்போ திருப்பரங்குன்றம் அங்கே வந்து முருகன் கோயில் இருக்குன்னு தெரியும், அங்கே முருகன் கோயில் இருக்குன்னு தெரியும், நம்ம பாட்டில் கேள்விப்பட்டிருக்கோம், அது முதல் படை வீடு அப்படின்னு தெரியும். அங்கே தர்கா இருக்கக்கூடிய விஷயம் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. எப்படி தெரியுது? 2024 ஆண்டு டிசம்பர் 24 அபுதாகின்னு ஒருத்தர் ராஜபாளையத்துக்காரர் குடும்பத்தோட நேர்த்திக்கடன் பண்ணுறதுக்கு அந்த தர்காவுக்கு போகிறார். காவல்துறை தடுக்குது, அங்கே போகக்கூடாது, இங்கே ஆடு கோழி பரட போகிறீங்க, ஆடு கோழி பரட தடைன்னு சொல்லுது. அதுக்கு பிறகு அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க, ஜமாத்தார்கள் பேசுகிறாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் பேசுகிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. 1 மாத காலம் பச்சரியுது. ஜனவரி 21, அடுத்த மாதம் ஜனவரி 21 தான் நவாஸ் கனி போய் பார்வையிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த படத்தை எடுத்து அண்ணாமலை போட்டு பாஜக அதை வச்சு அரசியல் பண்ணி கடைசியில் பிரச்சனைக்குரிய ஒன்றா மாற்றி அப்புறம் அங்கேயே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாஜக போட்டு நீதிமன்ற அனுமதி வாங்கி அதோட குறி வச்சுட்டான். இந்த தர்காவை வச்சு பிரச்சனை கலப்பணும் முடிவு பண்ணிட்டான். அதுக்கு பிறகு இந்து முன்னணி வந்து ஒரு மாநாட்டை போடுறான், முருகன் மாநாடு அப்படின்னு மதுரையை மையப்படுத்தி போடுறான். அதுக்கும் பிறகு அதோட நீட்சியாக தொடர்ச்சியாக இப்போ வந்து கார்த்திகை தீபம் திறங்குறேன். முதல்ல அந்த பதற்றம் தான் மாற்றினது யார்? ஆடு கோழி பிறட தடன்னு சொன்னது யார்? அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் வருவாய் கோட்டாட்சியர், அறநிலைத்துறை அதிகாரி, காவல்துறை எல்லாரும் சொல்கிறது என்ன? அங்கே ஆடு கோழி பிறடக்கூடாதுன்ட்டு. அறநிலைத்துறை விரும்பலங்கிறீங்க. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தர்கா இருக்கா இல்லை வக்போரிய கட்டுப்பாட்டில் தர்கா இருக்கா? தர்காவோட ஆடு கோழி படணுமா வேண்டாமான்னு அறநிலைத்துறை எப்படி முடிவு பண்ணலாம்? அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன உரிமை இருக்குது? அப்போ பிரச்சனைக்கு வந்து முதல்ல தூபம் போட்டது பாஜகவுக்கு, பாதி போட்டு கொடுத்தது திமுக. பாஜக அதை வச்சு அரசியல் பண்ணுறேன், மத கலவரத்தை மத பூசலை உருவாக்க நினைக்கிறேன். அப்போ அந்த திமுக பற்றி ஒரு வார்த்தை பேச துப்பு இல்லாத திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியை பேச என்ன அருகதை இருக்குங்கிறது? என்ன அருகதை இருக்குது? நாங்கள் பேச வேண்டாம், கடந்து போனால் வம்படியாக சீண்டணும். யார் ஆர்எஸ்எஸோட அடியாள், யார் வந்து உண்மையான மக்களுக்கானவங்க அப்படின்னு விவாதம் பண்ணுவோம், வர சொல்லுங்க, பேசிடுவோம். உங்கள் திமுக என்ன பண்ணுச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் இந்த 15 ஆண்டு காலத்தை என்ன பண்ணோம், பேசுவோம். ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ண விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, களத்தில் இருக்கவங்க மட்டும் தான் நாங்கள் எதிர்ப்போம், களத்தில் இல்லாதவங்களாம் நீங்கள் கேட்குறீங்க தான் எதுக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் தமிழரையும் அதிமுக தான் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பில் பேசிட்டு இருக்காங்க. எப்படி நான் பார்க்குறீங்க? விஜய்க்கு களம்னா முதல்ல என்ன தெரியுமா? களம்னா என்ன தெரியுமா? முதல்ல கட்சி அலுவலகத்துக்கு தினமும் வர்றாரு. இப்போ ஒவ்வொரு கட்சியும் இருக்குது. ஒரு தலைவருக்கு வந்து நினைவேந்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா கட்சிக்காரங்களை கூப்பிடுவாங்க, அங்கே எல்லாருக்கும் முடி முழக்கம் போடுவாங்க, மலை தூவாங்க. இதான் வந்து நினைவேந்தல் நடத்துகிற நிகழ்ச்சி, நடத்துகிற விதம் அப்படி தான். நாம் தமிழர் கட்சி இப்படி தான், மற்ற கட்சியும் அப்படி தான். ஆனால் நினைவேந்தல் நடத்துகிறாரா இல்லையாங்கிறத அவர் ட்விட்டர் பக்கத்தில் படம் வந்தால் தான் நமக்கு தெரியுது. வேலுநாச்சியார் ஒன்றும் செய்யலையப்பா, ஒன்றும் செய்தி வரலையப்பாங்கிறப்ப திடீர்னு ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே ஒரு படம் வருது, ஓ நினைவேந்தல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கட்சிக்காரனே கூப்பிடாமல் நினைவேந்தல் நடத்தார் கட்சி அலுவலகத்தில். அந்த லட்சணத்தை இருக்குது. களம்னா என்ன தெரியுமா விஜய்க்கு? உன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போனப்ப களத்தை விட்டு ஓடி போன ஆள் நீ. ஆளாக களத்தை விட்டு ஓடி போனார். செத்தனோட உடம்பை பார்த்தாரா? செத்தனோட அந்த உடம்புக்கு அந்த கட்சிக்காரங்க யாராவது மலவடக்கம் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? களத்தை விட்டு அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. இவ்வளோ தான் களத்துக்கு தொடர்பு. தேர்தலில் வந்து 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க. 24 பார்லிமெண்ட் பொது தேர்தல் உங்கள் நிலைப்பாடு என்ன? சொல்லலை. தேர்தலில் போட்டி போட்டிங்களா? போட்டி போடல. அப்புறம் விக்ரமாண்டி இடைத்தேர்தல் போட்டி போட்டிங்களா? போட்டி போடல. நிலைப்பாடு சொன்னீங்களா? நிலைப்பாடு சொல்லலை. அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு
அதில் அதிமுக புறக்கணிச்சிச்சு. அங்கே திமுக மட்டும் தான் இருக்குது. இப்போ திமுகவுக்கு எனக்கு தான் போட்டினா களம் கண்டுக்கணும்ல. அங்கே களம் கண்டது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் களத்துக்கே வரலை, யாருக்கு ஆதரவும் அறிவிக்கலை. அப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு 2 இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல், போட்டி போடல, நிலைப்பாட்டை அறிவிக்கலை. யாருக்கு ஆதரவு, யாருக்கு ஓட்டு போடணும், எதையும் அறிவிக்கலை. போராட்ட களம்னா இத்தனை போராட்டம் நடந்திருக்கு. ஒரே ஒரு போராட்டம் எங்கே, இங்கே அஜித் கொலை செய்யப்பட்டப்ப ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு போராட்டம், அதை 7 நிமிஷம் பேசுதார். அப்புறம் பரந்தூரில் வந்து அந்த போராட்டக்காரங்க மத்தியில் அங்கே 20 நிமிஷம் பேசுதார். மத்தியில் கீழே இறங்கி அவங்கள பார்க்கல, அவளை தான் போராட்டம். அப்போ போராட்ட காலத்தையும் நீங்கள் இல்லை, தேர்தல் காலத்தையும் இல்லை தன்னெழுச்சியாக மக்கள் போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை, அவங்கள வர சொன்னேன். இங்கே திருவண்ணாமலை பக்கம் விழுப்புரம் பக்கம் வெள்ளம், களத்தில் போய் பார்த்தீங்களா? இல்லை, அவங்கள வந்து நிவாரணம் ஆகிட்டு போன்னு சொன்னேன். களத்துக்கே போகாமல் பனையூர் பண்ணையாரும் காரி துப்புறான் உன்னை. நீ களத்தை பற்றி பேசலாமா? களத்தில் இல்லாதவங்க பேசக்கூடாதுன்னா விஜயை பற்றி ஊடகங்கள் பேசக்கூடாது. களத்தில் இல்லாத ஒரு கூட்டம்னா அவங்க தான். ஒன்று ஆஃப்லைனில் இருப்பாங்க, இன்னொன்று ஆன்லைனில் இருப்பாங்க. வேறு எங்கே இருக்காங்க? வேறு எங்கேயும் இல்லை. ஊடகங்கள் மாதத்துக்கு ஒரு நிகழ்வு, வாரத்துக்கு ஒரு அறிக்கை. இப்போ நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன அறிக்கைன்னா ஒரு சிக்கலை மையப்படுத்தி வரணும். எதுக்கு அறிக்கைன்னே தெரியல, ஒரு அறிக்கை. அப்போ மாதத்துக்கு ஒரு நிகழ்வு, வாரத்துக்கு ஒரு அறிக்கை, அவ்வளோதான் கட்சி. அதுவும் கருவு மரணங்களுக்கு பிறகு பாஜக பற்றி பேசுறதில்ல. ஊடகங்கள் திரும்ப திரும்ப விஜயை பேசி உயிர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. ஊடகங்கள் மட்டும் கண்டுகொள்ளலை, கட்சி என்னைக்கு செத்துருக்கும். தூத்துக்குடி வந்து ஒரு பெண் நிர்வாகி வந்து தனக்கு பொறுப்பு தரல அப்படின்னு விஜயோட காரை மறிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ கூட வைரலாக போச்சுண்ணா. ஸோ இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? கட்சியில் எதன் அடிப்படையில் பொறுப்பு தராங்க? அங்கே வந்து எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் அப்படின்னா நமக்கு அங்கே புனிதங்கள் அப்படின்னு சொல்கிறது நிறையா இருக்குது. நம்ம கொடி புனிதமானது, கட்சியோட கொடி புனிதம், அகவணக்கம், வீர வணக்கம், உறுதிமொழி அதெல்லாம் புனிதமானது. எல்லாமே தலைவர் பெற சொல்கிறப்ப நம்ம அவ்வளோதான் இருப்போம். அப்போ கட்டுக்கோப்பு, ஒழுங்கு, நேர்த்தி, அந்த படைச்சிருக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே ஒன்றுமே கிடையாது. கட்சி மாநாட்டு மேடையிலே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன், அதாவது சரக்கு குடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கேன். அப்போ அவ்வளோதான் அந்த கட்சி. அப்போ அங்கே பார்க்குறப்ப பொறுப்பாளருக்கு பொறுப்புறது காசு, புஷியானது காசு போகுது, உள்ளூர்காரங்களுக்கு காசு போகுது. புஷியானது வாங்குறாரா? அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காரு. திருவள்ளூரில் ஒரு பொறுப்பாளரை வந்து அதை நியமிச்சிட்டாங்கன்னு சொல்லி போய் தர்ணா போராட்டம் பண்ணலை. பனையூர் அலுவலகத்துக்கு போய் தர்ணா போராட்டம் பண்ணி யார் மேலும் திரும்பி வந்துட்டாங்க. இப்போ அதே போல் நடக்குது. திருச்சியில் கூட ஒரு பொறுப்பாளர் வந்து அவரும் வந்து அங்கே வந்து கல்லாகட்டம்னு நினைக்கிறாங்க. வேட்பாளராக நிற்கிறோமா, 10 கோடி கொடு, 20 கோடி கொடு, நீ காசு கொடுத்தனா வேட்பாளர் எடுத்துவோம். அதே போல் மாவட்ட பொறுப்பா, ஒன்றிய பொறுப்பா, இல்லை விஜயை போய் பார்க்கணுமா, இல்லை விஜயை பார்க்க முதல் வருஷத்தில் உட்காரணுமா, எல்லாத்துக்கும் காசு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அவரே கல்லாகட்டம் தானே வந்திருக்காரு. வேற என்ன, அவரே பிளாக் டிக்கெட் விற்கிற ஆள் தானே. அவர் இன்னும் என் படத்தை வந்து யாரும் வந்து கள்ளத்தனமாக பார்க்கக்கூடாது, விடிய காலம் வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உடல்நலத்தை கெடுத்துக்கிட்டு படம் பார்க்க போக வேண்டாம். உங்கள் ஓய்வு நேரத்தில் போங்க, மாலை நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு பள்ளியை கல்வியை முடிச்சுட்டு மாலை நேரத்தில் போங்க. உங்கள் வருமானத்தில் வந்து நான் 100 கோடி சம்பளம் வாங்குறேன், 150 கோடி சம்பளம் வாங்குறேன். நீங்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்கள், நீங்கள் வந்து உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை போட வேண்டாம். 100 ரூபா 120 ரூபா காசுனா பாருங்கள், 2000 ரூபா காசு ஊத்தானா தட்டி கேளுங்க, எனக்கா சொல்லியிருக்காரு. அப்படி எதுவுமே கிடையாது. அவருக்கும் பணம் தான் நோக்கம். இவ்வளோ 1000 கோடி வச்சிருக்காருலங்க, மக்களுக்கு சேவை பண்ணார், இத்தனை பேரை படிக்க வச்சார், இத்தனை பேருக்கு வந்து இந்த மருத்துவ சிகிச்சைக்கு உதவி பண்ணார், ஏழை குழந்தைகளை வந்து தத்தெடுத்தார், இத்தனை ஆசிரமத்துக்கு கொடுத்தாரு, இல்லை வந்து இந்த கிராமத்தை வந்து மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தை பார்வையிட்டு தத்தெடுத்தார். ஏதாவது செய்திருக்கா? அவ்வளோ ஒன்றும் கிடையாது. அந்த கட்சிக்கு விஜய்க்கு முதல்ல வந்து அந்த நாற்காலில், முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்து எதிர்ச்சிடணும். முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்து என்ன செய்ய போகிறார் அதான் தெரியாது. முதலமைச்சர் என்ன பண்ண போகிறார் தெரியாது. தமிழ்நாட்டில் எப்படி நிர்வாகம் பண்ணுவார் தெரியாது. எத்தனை மாவட்டம் இருக்குது, எங்கே ஆறு ஓடுது, எங்கே ஏரி இருக்குது, எங்கே குளம் இருக்குது, ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்கான், ஐபிஎஸ் எத்தனை பேர் இருக்கான், எத்தனை அமைச்சகம் இருக்குது, எப்படி நிர்வாகம் பண்ணுறது, எவ்வளோ பட்ஜெட், எதுவும் தெரியாது. முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துடணும். உச்சபட்ச பணத்தை பார்த்தாச்சு, உச்சபட்ச புகழ் வெளிச்சத்தை பார்த்தாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது அதிகாரத்தில் உட்காந்துடணும். அதை தாண்டி என்ன உட்காருக்க போகுது? அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் பொறுப்புகளுக்கு காசு வாங்குறதுலையும் இந்த உள்ளடி சண்டை நடக்கிறதுலையும் வியப்புக்கிடம் இல்லை, நடக்குது. கிறிஸ்மஸ் விழா உலகம் முழுக்க போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் போன்ற நகரங்கள்லாம் இந்துத்துவ கும்பல் வந்து அவங்க கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடும் போது அதை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? உலக நாடுகள் வந்து இந்தியா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதான். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளெல்லாம் போரிட்டு விடுதலை பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுறப்ப இங்கே தான் சொல்லுவாங்க, அதாவது அகிம்சை வழியில் கத்தி இன்று ரத்தம் என்று யுத்தம் என்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு அகிம்சை வழியில் சுதந்திரம் பெற்றோம் அப்படின்னு சொல்லப்படுற நாடு.
இந்த நாட்டில் வந்து பெருமைங்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் இல்லை, ஓங்கி உயர்ந்த மலைகள் இல்லை, பூமிக்கடியில் கொட்டி கிடக்கக்கூடிய வளங்கள் இல்லை, குறுக்கு அடுக்குமாக ஓடக்கூடிய நதிகள் இல்லை. இந்த நாட்டின் பெருமை என்பது பன்மைத்துவம். வெவ்வேறு தேசங்கள் வாழுது, வெவ்வேறு பண்பாடு, வாழ்வியல், கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கம், உடை, மொழி, இனம் எல்லாமே மாறுபடுது. ஒரே நாட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட பன்மைத்துவம், இந்தியாவோட அழகு அப்படின்னு வர்ணிக்கப்படுது. அதே போல் வெவ்வேறு மதம் எல்லாம் இருக்குது. அப்போ இதை சிதைச்சு ஒற்றுமையமாக ஆக்கணும். மற்றவங்களுக்கான பாதுகாப்பை வந்து குலைக்கங்கிற வேலையை வந்து பாஜக செய்யுது. அப்போ இதை பார்த்து உலக நாடுகள் வந்து காரி உமிழும் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சிகளை நோக்கி. இது இந்திய நாட்டுக்கே தலைகுனிவு, ஒட்டுமொத்த பேருக்குமான அவமானம். ஏதாவது கிறிஸ்துமஸ் அந்த தினத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததாக கொண்டாடப்படக்கூடிய இந்த தினத்தில் கூட கிறிஸ்தவ மக்கள் வந்து அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்படுறாங்கன்னா இது அவமானம் இல்லையா? இது கேவலம் இல்லையா? பயங்கரவாதம், உள்நாட்டு பயங்கரவாதம், வெளிநாட்டு பயங்கரவாதம் என்னென்னமோ பேசிவிட்டு உள்நாட்டில் சொந்த மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியலையே. இதை போல வெக்கக்கேடு இல்லையா? ஆளும் அரசுகள் கூட இதை கண்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வன்முறை செயலில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி எதுவும் பாஜக யாரு? பாஜக மோடி யாரு? கோத்ரா ரயில் விபத்துக்கு பிறகு 3000 இஸ்லாமிய மக்களை கொல்ல சொல்லி வேடிக்கை பார்த்தவர் தானே மோடி. அப்படிப்பட்ட மோடி எப்படி கண்டிப்பார்? இதே டெல்லியில் சிஏயுக்கு எதிரான போராட்டத்தில் கலவரத்தை தூண்டிவிட்டு என்ன வேலை செஞ்சாங்க? போராட்டக்காரங்களை வந்து நாங்கள் உடைய வச்சு அடையாளம் காணுவோம்னாரு மோடி. உடைனா என்ன? தலைமையில குள்ளா வச்சுருப்பான், அவன் முஸ்லீம் தெரியும், அதானே? அப்போ பாஜக ஆட்சி நடக்கிறதுல வந்து வியப்பிடம் இல்லை. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.